ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதியோட எர்டிகா. எர்டிகா பார்த்தோன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட். கஸ்டமர் எர்டிகாவை பார்த்தீங்கன்னா டோவிங்கில் தான் வெஹிக்கிள் நம்மக்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கிளச் ஃபெயிலியர். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 6 மந்த் பிஃபோர் தான் கிளச் செட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அகைன் கிளச் ஃபெயிலியர் ஆகி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு. இப்படி இருந்தாலுமே கிளச்சை தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணாதான் அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணிக்க முடியும். சம் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் பிளேவீல் டேமேஜ் ஆனால் கூட இந்த மாதிரி 6 மந்த்லேயே கிளச்சு பார்த்தீங்கன்னா வேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிளேட்டு பார்த்தீங்கன்னா லெவலாக வேர் ஆயிருக்கு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பிளேவீல் சைட்லேயும் இருக்குது. கிளச் பிளேட்டை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே லெவலாக தான் வேர் ஆயிருக்கு. அது கூடவே கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா கால் வச்சு தான் வெஹிக்கிளை ரன் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த மார்க்கும் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு ஃப்ளைவீலை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணியும் போடலாம். எர்டிகா மாதிரியான பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு ஃப்ளைவீல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டே கஸ்டமர்கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கியாச்சு. இந்த மாதிரி டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் வச்சு ஓட்டுறதுனால தான் லெவலாக வேர் ஆகாமல் சடனாக வேர் ஆகி அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடும். கியர் பாக்ஸில் இருக்க டஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீசல் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். வெஹிக்கிள்லேருந்து எல்லா மெட்டீரியலுமே ரிமூவ் பண்ணியாச்சு. கவர் அசம்பிளி, இது பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட். பிக்கப்புக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது இந்த கிளச் பிளேட்டு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல். இது மூணுத்து கூட ரொம்ப 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 முக்கியமான ரிலீஸ் பேரிங். ரீசன்ட் டைம்ஸில் கிளச் ஒர்க் பண்ணும்போது இந்த ரிலீஸ் பேரிங்கை மாற்ற மாட்டுறாங்க. சரி வாங்க எர்டிகாக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்றதை ஷோ பண்ணிடலாமா? ஃப்ளைவீலுக்கு சென்டரில் வர பேரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங். ரிலீஸ் பேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட் ஆகிடுச்சு. அது என்னன்றத அப்கமிங்கில் சொல்கிறேன். ரிலீஸ் பேரிங்க்கு அப்புறம் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கரெக்டான பார்ட் நம்பரில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட், கவர் அசம்பிளி அண்ட் ஃபைனலாக ஃப்ளைவீல். இந்த வண்டிக்கு மொத்தமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் இவ்வளோ தான். மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோடனே கீர் பாக்ஸ் சைட்லாம் ஃபுல்லாகவே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீலை தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஃப்ளைவீலில் இந்த சென்டர் பேரிங் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளி. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல் சைடு, கீர் பாக்ஸ் சைடுன்னு எதுவுமே இருக்காது. பார்ட் நம்பர் இருக்க சைடு தான் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் சைடில் வச்சு லாக் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கியர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எங்கேஜ் ஆகாது. கிளச் பிளேட்டை சைடு வச்சு ஃபிட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறது. இந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எங்கேஜ் ஆகாது. சென்டர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷாஃப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளைவீல், கிளச் பிளேட், கவர் அசம்பிளி ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸில் ரிலீஸ் பேரிங் தான் ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொல்ல மாதிரி டஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிளியர் பண்ணணும். ரிலீஸ் பேரிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால அது வேற ஒன்றும் இல்லை. பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம கூடவே பார்த்தீங்கன்னா கிளச் இன்னொருத்தரும் வாங்க வந்தாரா, அங்கே பார்த்தீங்கன்னா புட்டி மாறிடுச்சு. ரெண்டுமே பார்க்கறதுக்கு சேமாக தான் இருக்கும். பட் டிஃபரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சென்டரில் தான், பெண்டில் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். சரி வாங்க வாங்கிட்டு வந்த ரிலீஸ் பேரிங்கை ஃபிட் பண்ணிடலாமா? இப்போ வர பெட்ரோல் வண்டிக்கெலாம் இந்த டைப் ரிலீஸ் பேரிங் கொடுக்கறதுனால கிளச் பிளேட் அண்ட் கவர் அசம்பிளியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் பேரிங்க்கு ஈக்குவலாக வருது. கியர் பாக்ஸ் டவுன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோட மவுண்ட் டேமேஜ் ஆயிருந்தது. நம்ம அப்போவே அதை ஆர்டர் போட்டாச்சு. கியர் பாக்ஸ் ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது ஆர்டர் போட்ட பெட்டும் வந்ததுனால ஓல்டு பெட்டை ஷோ பண்ணுறேன். எந்த அளவுக்கு கட்டாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த கட்டான பெட்டை நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா வெஹிக்கிளில் வைப்ரேஷனும் வரும், ஜர்க்காய் மூவ் ஆகிற கம்ப்ளைண்ட்டும் வரும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க நியூவான பெட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ வர வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே பார்ட் நம்பர் அந்தந்த மெட்டீரியலை கொடுக்கறதுனால பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி வாங்க வாங்கிட்டு வந்த மவுண்ட்டை ஃபிட் பண்ணிடலாமா? மவுண்ட் அண்ட் பெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த வண்டியில் மவுண்ட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இன்ஜினோட எங்கேஜ் பண்ணி வச்சுருக்க கியர் பாக்ஸை தான் மவுண்ட் பண்ணணும். கியர் பாக்ஸை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் கியர் பாக்ஸை சுற்றி வர டிரைவிங் ஷாஃப்ட், லோயர் ஆர்ம், சைலன்சரோட மவுண்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேஸ் பெட்டோட மவுண்ட்டுன்ட்டு எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். வெஹிக்கிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே தான் பேட்ரி பாக்ஸுன்னு எல்லாத்தையுமே பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் தான் ஃபில் பண்ணணும். இந்த வண்டிக்கு 2.5 லிட்டர்ஸ் கியர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். கியர் ஆயில் 2.5 லிட்டர்ஸ்க்கு கீழே போச்சு அப்படின்னா ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எங்கேஜ் ஆகாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரேக் பேடை தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். எர்டிகாவில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. கூலண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டி ப்ரப்போஸ்க்காக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரன் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிறதுனால பிரேக் பேடும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால வெஹிக்கிள் ரன் ஆகும் போதே பிரேக்கை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கம்ப்ரஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் பெடல் உள்ளே போயிடும். பெடலை கம்ப்ரஸ் பண்ணி ஃபுல்லாக லோட் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஹைடில் ரன் ஆகிறதுனால கீழே போயிட்டு ஒரு வாட்டி ஜென்ரலாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியர்லாம் ப்ராப்பராக எங்கேஜ் ஆகுதான்றதை பிரேக்கை கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் கியர்லாம் போட்டு பார்த்துக்கலாம். கியர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாகவே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நம்ம பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைடில் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைடில் வெஹிக்கிளை ரன் பண்ணி பார்த்துட்டு செக்அப் பண்ணதில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்கும் இல்லை. வெஹிக்கிள் சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன வெஹிக்கிளை ட்ரையல் எடுத்துடலாமா? வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் வெஹிக்கிள் எப்பவும் போல் சூப்பராக தான் இருந்தது. கியர் ஷிஃப்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேக் இல்லை, ஸ்மூத்தாகவே ஷிஃப்ட் ஆச்சு. ஹேண்ட் பிரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓவராக எங்கேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ரியரில் வர ட்ரம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் பேடை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கஸ்டமருக்கு எப்பவும் போல் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு எர்டிகா வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.